சிறார் இலக்கியம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதனுடைய அடுத்தடுத்த நிலைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. வழக்கமாக இலக்கியத்தில் நவீனம் என்ற சொல் நுழைந்து பல காலங்கள் ஆகின்றது. நான் இளம் பெண்ணாக இருக்கும் பொழுது, கல்லூரியில் படிக்கும் பொழுது அந்த வார்த்தையை நவீன சிறார் இலக்கியம், சிறு பத்திரிகைகள் அறிமுகமாகி அதுக்குள் நுழைந்த ஒரு காலகட்டம். நவீன சிறார் இலக்கியத்தோடு இணைந்து வந்தது நமக்கு மொழிபெயர்ப்பு. ஒருவேளை நான் டாம் சாயரை படித்திருந்திருக்காவிட்டால், ராபர்ட் ஹூக் படிக்காமல் இருந்திருந்தால், ஆலிஸ் இன் த ஒண்டர்லேண்ட் படிக்காமல் இருந்திருந்தால், ரஷ்ய இலக்கியமான சரியோஷா, குட்டி குட்டி நாவல்கள், இளையோருக்கு போன்ற நூல்கள் படிக்காமல் இருந்திருந்தால், நான் ஒரு மாறலை அல்லது ஒரு கண்டிப்பான கோட்பாடுகளை சமூகத்திற்கு என்ன சொல்லியிருக்கிறதோ அதை சுமந்து வந்த ஒரு பெண்ணாகவே இருந்திருக்கக்கூடும். இந்த நவீன இலக்கியங்கள் சிறாருக்குமானதாக நமக்கு வழங்கியது மொழிபெயர்ப்பு என்று நான் ஏதோ ஒரு வகையில் நம்புகிறேன். மொழிபெயர்ப்பின் மூலமாகத்தான் நமக்கு வந்த மாரல் ஸ்டோரிஸ் அல்லது நவீனமற்ற கதைகளும் மொழிபெயர்ப்பில் இருந்து வந்ததாகத்தான் நான் கருதுகிறேன். அது கிறிஸ்தவத்தில் இருந்தோ அல்ல வேறு எங்கிருந்தோ வந்ததுதான். இருந்த போதும் ஒரு கதை மொழிபெயர்க்கப்படுகிறது என்றால் அதற்கான கனம் வேறு. யாரோ இங்கே பேசும் பொழுது சொன்னார்கள், எழுதுபவராக இருக்க வேண்டும் அல்லது எழுதப்படுபவராக இருக்க வேண்டும் அப்படின்னு. ஸோ நம்ம யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எழுதலாம். ஆனால் ஒருத்தர் மொழிபெயர்ப்புக்கு ஒரு கதையை தேர்வு செய்கிறார் என்றால் அதற்கான கனம் என்பது தனியானதாக இருக்கிறது. டாம் சாயரை நான் முதலில் படித்த பொழுது 30 ஆண்டுகளுக்கு முன் என்று நினைக்கிறேன். நானும் இப்படித்தானே என்ற ஒரு உணர்வு, ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ நவீன சிறார் இலக்கியமாக இருந்தாலும் நவீன இலக்கியமாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு அந்யோன்ய உணர்வையும் நம்மை அதனுடன் ஈடுபடுத்திக்கக்கூடிய ஒரு தன்மையையும் கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் குழந்தையா நீ இது செய்யாதே, மாணவரா நீ இது செய்யாதே, படித்தவரா நீ இது செய்யாதே, பெண்ணா நீ இது செய்யாதே என்று கேட்டுக்கொண்டே இருந்த அல்லது கட்டுப்பட முடியாமல் அடங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த எனக்கு டாம் சாயர் படிக்கும் பொழுது கிடைத்த ஒரு என்ன சொல்ல, அக உலகம் என்பது இதுதானே புத்தகத்திலும் இருக்கிறது என்று கொடுத்த ஒரு சுதந்திர உணர்வு அப்படிங்கிறது அலாதியானதாக நான் பார்க்கிறேன். அது இந்திய இலக்கியமான சுல்தானாவின் கனவு போன்ற பல புத்தகங்களில் இருந்தும் வங்க இலக்கியங்களில் இருந்தும் கிடைத்திருந்தாலும் கூட ஒரு மொழிபெயர்ப்புக்கென்று ஒருத்தர் ஒரு நூலை தேர்வு செய்வது என்பதே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறுகிறது. ஒரு 1000 நூல்களில் இருந்து, அமெரிக்காவில் இருந்தோ அல்லது ரஷ்யாவில் இருந்தோ எத்தனை நூல்கள் வந்தாலும் அதிலிருந்து ஒன்று, நம்மளுடைய தமிழில் இருந்து ஒரு ஆங்கிலத்திற்கு ஒரு நூல் தேர்வு செய்யப்படுகின்றது என்றால் அது எத்தனை நூல்களில் ஒன்று என்று தெரியும், எதனால் என்று நமக்கு தெரியும். அது உலகம் பூராவிற்கும் ஒரு செய்தியை கொண்டு போகக்கூடியதாக ஒரு முக்கிய தன்மையை கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்கிறோம். ஸோ எனக்கு ரொம்ப சமீபத்தில் தான் தெரியும், இந்த நூல் வரிசையில் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டோ இல்லை டாம் சாயரோ அல்லது ராபின் ஹுட் இதெல்லாம் மொழிபெயர்த்த பெருமை சுகுமாரன் தோழர் அவர்களுக்கு இருக்கிறது என்று. ஸோ அந்த வகையில் எனக்கு உடனடியாக ஒரு அந்யோன்யமான ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக நான் அதை உணர்கிறேன். அப்போ அப்படியான ஒரு நூல்கள் சிறார் இலக்கியமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு சில விஷயங்கள் நமக்கு இருக்கிறது. இப்ப நான் குறிப்பிட்ட நூல்கள் எல்லாமே ஒரு 8வதற்கு பிறகு படிக்கக்கூடிய ஒரு நூல்களாக இருக்கின்றன. ஆனால் சிறார்களாக இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய வாசிப்பிற்கானதான ஒரு மொழியை தொடர்ந்து சுகுமாரன் அவர்களுடைய எழுத்தில் நாம் பார்க்கிறோம். மொழி என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதே காலகட்டத்தில், இதை நான் படிக்கும் அதே கல்லூரி காலத்தில் நவீன சிறார் இலக்கியம் என்பதை
ஒரு 12 வரியில் ஒரு வரி என்ற இதோட படித்த காலம் அது. சோ அப்படியான ஒரு ஒரு வித்தியாசத்தை, ஒரு சிறார் நூல்களுக்கான ஒரு தனி இலக்கணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பவராக நான் சுகுமாரன் அவர்களை பார்க்கிறேன், மதிக்கிறேன். அதற்கு இன்னொரு காரணமும் நாம் பார்க்கிறோம். ஒரு நவீன ஆசிரியர் என்பவராக அவர் இருக்கிறார். ஒரு ஆசிரியர் என்பவர் தனி, ஒரு நவீன சிந்தனையுடைய ஆசிரியர் என்பவர் தனி, நவீன சிறார் இலக்கியங்களை சிறாருக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு பொறுப்பை ஏற்கும் ஆசிரியர் என்ற வகையிலும் அவர் நம்மளுடைய மனதிற்கு நெருக்கமானவராக இருப்பதாக நான் உணர்கிறேன். 2-3 தடவை சொல்லிட்டாங்க நேரம் பற்றி. கடைசியாக நான் ஓகே, நன்றி தோழர். இந்த வகையில் நான் இன்னொன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நான் இந்த புத்தகத்தில் அவர்களுக்காக எழுதிய தாத்தாவின் மேசை டிராயர் என்ற புத்தகமும் மிக மிக முக்கியமான மொழிபெயர்ப்பு நூலாக நான் பார்க்கிறேன். எப்படி என்றால், அதில் உள்ள எல்லா கதைகளும் குழந்தைகளுக்கான கதைகள். ஆனால் நம்மளுடைய குறிப்பாக இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தமிழக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது நவீன சிந்தனையுடையவர்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்வார்கள் என்றால், குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான விஷயங்களை மட்டுமே கொண்டு சேர்ப்பது என்ற ஒரு ஏதோ ஒரு நல்லெண்ணமா என்னன்னு எனக்கு தெரியாது. நல்லெண்ண அடிப்படையில் தான் அவர்கள் அதெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் குழந்தைகள் இயல்பிலேயே நமக்கு என்னென்ன துயரங்கள்லாம் இருக்கிறோ அத்தனையோடும் இணைந்து வாழ்பவர்கள் தான், அத்தனை சுமைகளையும் சுமந்து வருபவர்கள் தான். குழந்தைகள் இது 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 தெரியக்கூடாது, குழந்தைகளுக்கு இது போய் சேரக்கூடாது என்று மறைக்கக்கூடிய, எனக்கு தெரிந்து 1ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு ஜாதி தெரியும். ஆனால் இன்றைய அரசு சார்ந்த எந்த விஷயத்திலும் பள்ளிக்கூடத்திற்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்லை. சோ இந்த மாதிரியான கருத்துக்கள் உள்ள இந்த சமூகத்தில் சிறார்களுக்கென்று மொழிபெயர்க்கப்பட்ட அந்த நூலை நான் மிக மிக முக்கியமான ஒரு நூலாக பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் அல்லது குழந்தை சார்ந்த நாம் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் படித்து குழந்தைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நூலாக பார்க்கிறேன். வகுப்பறையில் வரலாற்று செயல்பாடுகளுக்கும் சமூக அறிவியல் செயல்பாடுகளுக்கும் அல்லது மொழி செயல்பாட்டுக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு நூலாகவும் நான் அந்த நூலை பார்க்கிறேன். சோ அந்த மாதிரியான ஒரு நூல் எப்படி இவ்வளவு கதையை, இத்தனை மொழி கதையை, அதிலும் அதிகப்படியான பெண் எழுத்தாளர்கள் உடைய ஒரு புத்தகத்தை சுகுமாரன் தோழர் அவர்களால் தேர்வு செய்ய முடிந்தது என்ற குழப்பம் எனக்கு. அவரிடம் நான் போன் அடிச்சு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். இக்கதைகள் ஒரு புத்தகத்தில் இருந்ததா, தேடி தேடி எடுத்தீர்களா என்று. தேடி தேடி எடுத்தேன் என்று சொன்ன அவருடைய பதில் எனக்கு, அப்படி என்றால் எவ்வளவு பெரிய வாசிப்பு அனுபவம் உடையவராக அவர் இருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான உணர்வை கொடுத்தது. எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எவ்வளவு பெரிய வாசிப்பாளர்களாக இருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அனுபவம். அந்த நாம் எப்படிப்பட்ட வாசகராக இருக்கிறோம் என்பதை நம்முடைய எழுத்து வெளிப்படுத்தும். சோ அந்த வகையில் எனக்கு அதை படிக்கும் பொழுது ஒரு மிக பெரிய நம்பிக்கையையும் ஒரு நெருக்கத்தையும் அது அளித்ததாக நான் உணர்ந்தேன். அதுல ரொம்ப குறிப்பா குழந்தைகள் அல்லல் படும் விஷயங்கள் அல்லது குழந்தைகளை அல்லல் படுத்தும் விஷயங்கள், இந்த இரண்டையும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நிர்பந்த சூழலிலும், அது சுனாமி ஆகட்டும் அல்லது போராகட்டும் அல்லது பிரிவினைகளாகட்டும், இந்த சூழலில் நடந்த கதைகளை இவ்வளவு அற்புதமாக கோர்த்து கொடுத்த சுகுமாரன் தோழர் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருப்பதாகவே நான் உணர்கிறேன். இதோடு சேர்த்து நான் ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டுமானால், எனக்கு கானாசுவை நினைவுபடுத்தினார். கானாசுவை எங்கு நினைவுபடுத்துகிறார் என்றால், கானாசுவோட மொழிபெயர்ப்புகளில் கதைத்தன்மை அதிகம் இருக்கும். மொழிபெயர்ப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் பெற்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது, அவர் தானாகவே ஒரு கதையையும் அதற்குள் எழுதுவார் என்று. ஸோ நான் அந்த உணர்வு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த அப்பப்ப இருந்தது. இதோட ஒரிஜினல் ஸ்டோரியை நம்ம படிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு நாம் கதை எழுதும் பொழுது, சிறார்களுக்கான கதை எழுதும் போது நமக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ், நம்ம குட்டி வாக்கியமாக்கணும், அவங்களுக்கு புரியும்படியாக கொண்டு போகணும், சூழல் விஷயங்களை இணைக்கணும். இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் யோசிக்கும் பொழுது அவர் அந்த சுதந்திரத்தை எடுப்பதை மகிழ்ச்சியாக நான் பார்த்தாலும் கூட என்ன அறியாமல் அந்த
இடத்திற்கு சென்று வர முடிந்தது அப்படிங்கிறத வந்து நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், தோழர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் முன் காலத்தில் இருந்து இந்த அது சிறார்களுக்கு என்று குறிப்பிடும்படியான இவ்வளவு புத்தகங்களை கொண்டு வந்திருப்பது என்பது இன்னும் பரவலாக எடுத்து செல்ல வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது. அதற்காக நாம் எல்லாரும் வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கிறதை நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதோடு நாங்கள் 75 ஆண்டுகள் வாழ்த்துவதற்கான விஷயங்கள் எல்லாம் இல்லை. அவர்களை முன்மாதிரியாக முன்மாதிரியாக கொண்டு பயணிக்கும் வாய்ப்பை நாங்கள் பெற்றதற்காகவும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.